எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, அதற்கு பிறகு வந்த எடப்பாடியார் காலத்திலும் சரி, எங்களுடைய முகாம், எங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய மார்த்தட்டக்கூடிய இடத்தில் நீங்கள் எத்தனை ஓட்டு வாங்கினாலும் என்ன, நிக்க வேண்டியது தானே. திமுக 1 சீட்டு 2 சீட்டு வாங்கி மேல் வரலையா? ஜெயலலிதா தோற்கவில்லையா? யானை காதில் பூந்த எறும்பு என்று ஜெயலலிதாவே 96 தோற்கடித்தாரு. அவரை வந்து சொல்லும் போது கலைஞர் என்ன வார்த்தை சொன்னார்? யானை காதில் புகுந்த எறும்பு என்று வர்ணித்தார். இப்ப காமராஜர் தோற்கவில்லையா? அரசியல் சகஜங்க. பெரும்பெரும் தலைவர்கள், ஜெயலலிதா அசைக்க முடியாத என்று கருதப்பட்டவர். வெற்றியின் நுணுக்கில நின்று கலைஞர் ஒரு முறை 4 லட்சம் வாக்குல ஹெண்டாவை எதிர்த்து ஜெயிக்கவில்லையா? இது வரலாற்றில் சகஜமான விஷயம் தானே. இதை வந்து அவர்கள் எதிர்கொள்ள தகுதி இல்லை, திராணி இல்லை, திறன் இல்லை என்று சொன்னால் அரசியல் ஒதுங்கி போயிடணும். நிக்கிறதா இருந்தா சீமா நிக்கிறார். ஜெயிக்க முடியாது. அவருக்கு எந்த தொழிலும் கூட்டணி இல்லாம ஜெயிக்கணும்னு சொல்லவே இல்லை. நின்னாரு, இன்னைக்கு வாங்கிட்டாரு, தொகுதி வாங்கிட்டார். திமுக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அறிவிக்கப்படாத யுனானிமஸா ஜெயிக்கக்கூடிய வெற்றி தான். போட்டின்னு எடுத்துக்க முடியாது. களத்தில் போட்டிக்கான முகங்கள் இங்கே இல்லை. எல்லோருக்கும் தெரியும் திமுக தான் ஜெயிக்கும் என்று. அதனால் திமுக அதிகமான வேலையை கூட அங்கே செய்யலை. களப்பணிகள் ரொம்ப குறைவாகவே தான் நடந்தது. யாரும் முகாமிடல. ஏன்னா வெற்றி வாய்ப்பு தெரிந்து விட்டது.